Hi, this is Arya. Please subscribe to Top System. Hi, Arun. Hi. Hi, sorry, there was some problem with the Vijay Bala. network. Yes, ma'am. So, I hope the problems are set. Yeah, everything is Yes, fine ma'am. now, yeah. Yes. So, எப்படி மேம் இப்போ இந்த குவாரண்டைன் டேஸ்ல வெளியே எங்கேயும் போக முடியாது. ஸோ ஹவ் ஆர் யூ பாசிங் யுவர் டைம்? எப்படி உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது? ரேசிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, எப்படி இங்க ரொம்ப வீட்ல எப்படி கஷ்டமா பண்ணிட்டு இருக்கு. இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா டெய்லி வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து புது கோர்ஸ் நான் வந்து பண்றேன்னா, காஸ்மெட்டாலஜி நான் பண்றேன்னா, ஸோ எனக்கு வந்து ரொம்ப காலைல வந்து ஐ கோ ஃபார் கிளாஸஸ், வந்து நான் ஐ கோ ட்ரைனிங் அட் த ஜிம். ஸோ எனக்கு வந்து டே வந்து ரொம்ப பேக்டா இருக்கு. அது கூட எனக்கு வந்து ரேசிங் அகாடமி இருக்கு. ஸோ நிறைய இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. இப்போ வந்து ஒண்ணுமே இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப லேசி ஆயிட்டேன் நான். ஸோ when I wake up 10 மணி தான் ஐம் வேக்கிங் அப். தூங்கிட்டு நான் வந்து அப்படியே சாப்பிட்டு நல்லா தூங்குவேனா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப லேசியா இருக்கு இப்போ. மேம் ஃபர்ஸ்ட் உங்களோட நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. டஸ்கி Hi. டாக்டர்கள் இன்னும் Hi, ரேசிங்ல thank you இருந்து so much. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. Yes, ஸோ they அவங்க all are my எல்லாருக்கும் ஒரு ஹாய். friends, yes. எஸ், ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க மேம். ஹாய், வணக்கம். Guys, please talk in English. Okay. So நான் இங்கிலீஷ் பேசினா அவங்க வந்து தமிழ்ல பேசணும்னு சொல்றாங்க. Yes, that's obvious. ஆமா, that's obvious. So ma'am, எப்படி நீங்க வந்து பார்க்கிறதுக்கே வந்து ஒரு ஃபாரினர் லுக்ல இருக்கீங்களே. சோ உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்க ஃபாரினரா எப்படி ஏதோ கெஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கேட்டிருக்காங்களா? Actually, Vijay sir also thought I was a foreigner only. ஏன்னா முதல்ல வந்து மீட் பண்ண நான் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன்னா, ஸோ தட் டைம் விஜய் சார் தாட் ஐ வாஸ் சம் ஃபாரினர். அப்புறம் ஹி கால்ட் அப் சாந்தனு பாக்யராஜ். அவங்க வந்து கால் பண்ணிட்டு, சாந்தனு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து கால் பண்ணிட்டு அவங்க கேட்டாங்க. சாந்தனு வந்து நான் போட்டோ பார்த்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி மீட் பண்ண இப்படி எல்லாமே சொன்னாங்க. ஸோ அவங்க யாருப்பா அவ்வளோ பேசினேன்னா ஒண்ணுமே புரியல விஜய் சருக்கு. அப்புறம் தான் வந்து சாந்தனு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, யூனோ ஷீஸ் அலிஷா அப்துல்லா. ஓ ஆமா நான் பார்த்தேன்னா பேப்பர்ல. ஸோ அவ்வளோ வந்து சந்தோஷத்துல வந்து தெரியல இங்கிலீஷ் வந்துச்சா இல்ல தமிழ் வந்துச்சா ஒண்ணுமே தெரியல. ஸோ ஹி ஆல்சோ தாட் ஐ வாஸ் சம் ஃபாரினர் பர்சன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. நான் கூட ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே I'm very following you for a long time. ஸோ அலிஷா அப்துல்லா நான் நினச்சிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் இவங்க ஏதோ ஃபாரினர் போல இங்கே சென்னையில் செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் உங்களோட போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது யூ ஆர் ஃப்ரம் இங்கே தான், இந்தியன் பேக்ரவுண்ட் தான் அப்படிங்கிறது. எஸ். So one of my role model to love racing ma'am அப்படின்னு சொல்லிருக்காங்க வசன். ஹாய் வசன், தேங்க்ஸ் மேம் நான் சோ இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்களோட ரோல் மாடல் அப்படினு. Yes, I can see Vasim. Thank you Vasim. Yes. சுரேஷ் சொல்றாரு உங்க நிறைய தடவை கிரீன் க்ளோர் ஜீப்ல பாத்துர்க்கேன் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கங்க? சாரி. கிரீன் உங்களோட ஜீப்ல நிறைய தடவை உங்களை பாத்துர்க்காராம். ஓ எஸ். சோ மேம் நீங்க எப்படி முதல்ல வாங்கும்போது அந்த கலர் வேற கலர்ல இருந்துச்சுல்ல, சோ நீங்க எப்படி நிறைய கலர்ஸ் மாத்திட்டீங்களா? எஸ், ஆக்சுவலி வந்து என்னோட கார் கலர் வந்து ஒயிட் தான். ஃபர்ஸ்ட் வந்து டார்க் கிரீன் ஹல்க் போல என்னோட கார் நான் இருந்துச்சு. எனக்கு ஹல்க் கலர், கிரீன் கலர். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து காப்பி பண்ணிட்டாங்க என்னோட கலரு. அப்போ ஜீப் இந்தியா ஆக்சுவலி வந்து ஐ ஒர்க் வித் ஜீப் இந்தியா. ஸோ அவங்க ரொம்ப நல்லா தெரியும். ஸோ தே ஆக்சுவலி டிமாண்ட் ஆயிடுச்சு என்னோட கார் வந்து ஐ டிட் ஆட் ஃபார் ஜீப். ஸோ அங்கே வந்து ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. எனக்கு அது கலர் தான் வேணும். ஏன்னா என்னோட மை வீடியோ வாஸ் பிளேயிங் இன் ஆல் த ஜீப் ஷோரூம்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுக்காக கலர் தான் வேணும். ஸோ ஜீப் ஸ்டார்டட் டு மேனுஃபேக்சர் திஸ் கார் கலர் நோ. ஸோ எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு வந்து தனியா இருக்கணும். ஸோ சின்ன ஃப்ரம் ஸ்மால் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி செப்பரேட். ஸோ நான் வந்து டக்குன்னு வந்து கார் கலர் மாத்திட்டேனா. ஸோ ஆனா இப்போ கூட நிறைய பேர் வந்து காப்பி பண்ணிட்டாங்க, போட்டோலாம் அனுப்புறாங்க. ஐயோ சூப்பர். சோ இப்போ புது கலர் தேடிட்டு இருக்கீங்க போல. ஆமா இல்ல நான் மாத்திட்டேன். ஏன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் டு சேஞ்ச் அ கலர் கார். இது கலர் கார் வந்து ரேடியம் போல. ஸோ இட்ஸ் வெரி பிரைட் ஆன் த ரோட், ரொம்ப பிரைட். ஸோ நான் வந்து ஹார்ன் பண்ண ஐ டோன்ட் ஹேவ் டு ஹார்ன். நான் பக்கத்துல போன கூட வந்து போங்க. ஸோ ஐ லைக் டு பி யூனிக்.
சூப்பர் மேம், சூப்பர் மேம். இப்போ நீங்க வந்து ரேசிங்லாம் பயங்கரமா பண்றீங்கல்ல, சோ நீங்க நார்மலா ரோட்ல ரைட் பண்ணும்போது எப்படி ரைட் பண்ணுவீங்க? அது எனக்கு இதெல்லாம் இங்க வந்து கேட்க கூடாதுங்க. இது பிளாட்ஃபார்ம்ல கேட்க கூடாது. நான் வந்து ரோட்ல வந்து ரேசிங் பண்ண மாட்டேன்னா, ஆனாலும் லைக் என்னோட கார் வந்து நான் டிண்ட் பண்ணிட்டேனா என்னோட காரு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரேஸ் வந்து பார்ப்பாங்க, ரோட்ல ரேஸ் பண்ணோம் கேட்பாங்க. அப்போ ரேஸ் சின்ன சின்ன கார் வந்து சவால் விடுவாங்க, இல்லைன்னா பெரிய கார் ஸ்போர்ட்ஸ் கார் வச்சுட்டு சவால் விடுவாங்க. ஸோ எனக்கு வந்து பிடிக்கலங்க அது. ஏன்னா ரோட் வந்து யூ ஆர் வெரி அன்சேஃப் ஆன் த ரோட். Please do not say about your life, but also other people's lives are at stake. So because if you're going to ride fast and go fast, you're going to enjoy yourself and you are also going to suffer. So I tell many people, but sila pair vande sometimes I have to go fast to make them stay quiet. Sometimes I just don't bother, because but nariya times vande na பாதிக்கப்பட்டேன் nariya time. ஸோ மக்களே கேட்டுக்கோங்க, மேமே ரேசர் அவங்களே சொல்றாங்க, நீங்க வந்து ரோட்ல வந்து தயவுசெய்து இந்த ஸ்டண்ட் நீங்க வந்து ரேஸ் பண்ணோம்னா தயவுசெய்து நீங்க வந்து ரேஸ் ட்ராக் வாங்க, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து சவால் விடுவேங்கன்னா யாருமே வந்து ரோட்ல வந்து whoever's racing on the road cannot race on the race track. நிறைய இன்டர்வியூ நான் கொடுத்தேனா, பிகாஸ் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீ ரேஸ்ல ரோட்ல வா, நான் வந்து I'm very good at road racing, but it's not safe. You have a family, it's not nice to ride fast or drive fast. You have a family, so please take care of family and other people on the road also. ஸோ கேட்டுக்கோங்க, தயவுசெய்து நீங்களும் ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. அவங்க ஒரு ரேசர், அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் ஸ்லோவாக தான் ரைட் பண்ணுவீங்கன்ட்டு இனிமேல் நம்புகிறோம். ஆமாம், லைவ்ல இருக்க எல்லாரும். சரிங்களா? ஸோ இஸ் ரேசிங் ஹார்ட் அப்படின்ட்டு ARJ 282005 கேட்டிருக்காரு. இஸ் ரேசிங் இஸ் ஹார்ட் ஆர் ஹவ் இஸ் இட் அபவுட் மேம்? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க. Small thing is, every day of your life is a challenge. Every day what you're living is hard. So nothing is hard in life. எனக்கு வந்து ஒண்ணுமே கஷ்டமா இல்ல. When you think you can do it, you can do it. So எனக்கு வந்து இது கஷ்டம் அது கஷ்டம், நீ வந்து கஷ்டம் இருந்தனா that means you're weak in your mind. So I don't think it's hard. சூப்பர்பான ஒரு பதில் சொன்னீங்க. அப்புறம் நிறைய பேர் ஐ வாண்ட் டு ஜாயின் பைக் ரேசிங். யோகி ஆல்ரெடி மேம் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். அதுலேயே அவங்களோட அகாடமி அட்ரஸ் ஃபாலோ போட்டிருக்காங்க. ஸோ அகாடமிலையும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் ஃபேவரட் பைக். எஸ் மேம், உங்களோட ஃபேவரட்டான பைக்னா என்னது? My favorite bike is Honda. I like Honda personally because Honda வந்து it's a very ஏன்னா நான் வந்து அவ்வளோ டாலா இல்லைனா, ஸோ வந்து ரொம்ப காம்பேக்டா இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ லைக் அ ஹோண்டா பைக். ஸோ முரளி, எஸ் மேம், நீங்க வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இஸ் தட் ரேசிங் இஸ் ஃபார் ஒன்லி ரிச் பீப்புள்ஸ் அப்படின்னா அது வந்து ஒன்லி ரிச் பீப்புள் மட்டும்தான் அதை பண்ண முடியுமா? இல்ல, ஆக்சுவலா வந்து ரிச் பீப்புள் இல்ல. ஏன்னா நம்ம என்னோட ஸ்போர்ட்ல பைக் ரேசிங்ல வந்து ஆட்டோ டிரைவர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஆட்டோ ஓட்டுற டிரைவர் இருக்காங்க, அப்போ வந்து கேப் டிரைவர் இருக்காங்க. இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். ஆனா இஃப் யூ ஹேவ் த டேலண்ட், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இஃப் யூ ஹேவ் த டேலண்ட், people will sponsor you. Ama. Okay. So yes guys, so it is an expensive sport na, but the initial investment you need to afford that. அதுக்கப்புறமா based on your talent everything will reach to you அப்படிங்கறத மேடம் சொல்றாங்க. So கேரளால இருந்து God's Own Jeepers, yes, they have joined. yes. Ma'am, big hi from Kerala fan from Jeepers. Yes, hi guys. So yes, as a girl how you manage tough tasks அப்படினு கேட்டிருக்காங்க. Okay. And how you manage tough tasks? Like I said, you have to be very bold and confident in yourself, and I think nothing is hard. Super. Okay ma'am. So அடுத்து வந்து மேம் நீங்க படிச்சது வந்து எந்த ஸ்கூல்? சர்ச் பார்க் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. சர்ச் பார்க்ல தான் நீங்க படிச்சீங்க? ஆமா, சர்ச் பார்க். I studied 11th and 12th. I studied in Church Park. Before that I studied in a convent. So okay. 11th and 12th I did in Sacred Heart Church Park.
ஓகே. ஸோ அப்போ நீங்க வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா படிச்ச அதே Yes. ஸ்கூல்ல தான் நீங்க அவங்களோட Gold people அலுமினி. study. Yes. ஆமா. ஓகே மேம். மேம் இப்போ உங்களுக்கு வந்து சினிமால இருந்தெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரலையா? நடிக்க சொல்லிடலாம் அவங்கள எதுவும் அப்ரோச் பண்ணலையா? ஆமா நிறைய வந்துச்சு எனக்கு. பட் எனக்கு வந்து அவ்வளோ வந்து சாரி எனக்கு வந்து அவ்வளோ வந்து வரல. அவ்வளோ வந்து நான் வந்து அப்ரோச் நான் போல. ஏன்னா எனக்கு வந்து 100 நாள் ஷூட்டிங் இருக்கணும், 60 days ஷூட்டிங் இருக்கணும். There is some offers coming. I'm looking into it, but I want to do something which is very nice project with some, I don't mind acting with Vijay sir. I'm waiting for an opportunity. அது because I think if it's in racing, I'll definitely opt for it. இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபுட்பால் வந்துச்சு, எல்லா ஸ்போர்ட் வந்துச்சு, கிரிக்கெட் கூட வந்துச்சு, ஆனா ரேசிங் மட்டும் வரல. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. சீக்கிரமே தளபதி ரேசிங் பத்தி ஒரு படம் நடிக்கணும், அதுல வந்து நீங்களும் ஒரு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட். ஓகே, பிரேயர்ஸ். எஸ். சோ ப்ரோ மெயில் சென்ட் பண்ணா பாப்பாங்களா மேடம்? நீங்க மெயில் சென்ட் பண்ணா பாப்பீங்களா? No, don't have to send me mail. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து என்னோட மேனேஜர் வந்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள. ஓகே. சோ those who are on the live, எல்லாரும் லைவ்ல இருக்க எல்லாருக்குமே வந்து மேம் ரீச் பண்ணோம் அப்படின்னா மேமோட அலிஷா அப்துல்லா ரேசிங் அகாடமி அப்படின்ட்டு ஒரு டேக் பண்ணியிருக்காங்க அவங்களோட பயோல. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கனாலே இட் வில் லீட் டு தேர். அங்கே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ சீக்கிரமே அவங்க பார்த்துட்டு அவங்க மேனேஜர் உங்களை ரீச் பண்ணுவாங்க. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு மோட்டிவேட் ரேசிங் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா? ஆல்ரெடி அவங்க மேம் சொல்லியிருந்தாங்க த கவர்மெண்ட் நீட் டு சப்போர்ட் ஆன் தோஸ் அப்படின்னு. ப்ரோ நான் நிறைய டைம் மெசேஜ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. மேம் உங்களுக்கு நிறைய தடவை மெசேஜ் பண்ணிட்டாங்களா? ஆனா நீங்க பார்க்கலையா? யோகி I will look into it. Yogi 2806. I'll look into it and I will get back to you on it. ஓகேவா? ஸோ யோகி, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹோப் வச்சுருங்க. மேம் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க. உங்களோட பேஷன் புரியுது. ஓகே. ஸோ டெஃபினெட்லி ஷீல் ரீச் யூ அண்ட் நீங்களும் பெரிய ரேசர் ஆகணும் அப்படின்ட்டு வி ஆல்சோ விஷ். ஓகே. ஸோ எஸ் மேம், இப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கராக இருக்கீங்க? ஐ மீன் இது பைக் ரேசிங் பண்ணுறீங்க, கார் ரேசிங் பண்ணுறீங்க, அப்புறம் ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட், அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக இந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட்லையும் இருக்கீங்க, காஸ்மெட்டாலஜிலையும் இருக்கீங்க. ஸோ ஹவு இஸ் இட்? எப்படி நீங்கள் டைம் ஷேர் பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் எப்படி நீங்கள் டைம் ஸ்பேர் பண்ணி இது பண்ணுறீங்க? எப்போ எந்த டைமில் நீங்கள் தூங்குவீங்க, எந்த டைமில் நீங்கள் இது பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் வந்து என்னோட டெஸ்க் நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ, யூ ஹேவ் டு see this. என்னோட டெஸ்க் நீங்கள் பார்க்கணும். இதான் என்னோட டெஸ்க் தான். ஃபுல் புக்ஸ் தான், ஃபுல் புக்ஸ். ஸோ எனக்கு வந்து காலையில் வந்து when I wake up, இப்போ வந்து when I wake up, I go to my classes, I come back. என்னோட கிளினிக் வந்து ஈசிஆர் உத்தண்டியில் இருக்காது. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ எனக்கு வந்து ஸ்கின் எப்படி டைட் ஆகணும், எப்படி இன்ஜெக்ஷன்ஸ், நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஐ தாட் ஐ காட் இன் டு திஸ். இது வந்து ரொம்ப ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ். நான் பேசிக்லி நான் எப்போ பார்லருக்கு போனேன்னா இல்லை ஏதோ ட்ரீட்மெண்ட்க்கு போனேன்னா என் மூஞ்சிக்கு நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து டாக்டர் கிட்ட வந்து கேட்பேன்னா. ஸோ நான் வந்து இப்படி பண்ணோம் சரி. ஸோ நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணேன்னா அப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். ஸோ டுடே ஒன்லி வி ஆர் லான்ச்சிங், ஆக்சுவலி டுடே வி ஆர் லான்ச்சிங் டுடே இல்லை டுமாரோ வி ஆர் லான்ச்சிங் creams. I actually sat down with my team. We made organic aloe vera cream, organic papaya cream. ஏன்னா நிறைய பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. அஃபோர்ட் வந்து நிறைய பேர் வந்து ஆக்னே இருக்கு, நிறைய பேர் வந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. when I see the prices, ரொம்ப it's very expensive. So we started to bring down the cost, but we never compromised on quality. So that's why I came into this. And I run an academy also where I search for talents and I give them, I sponsor them for bike racing and car racing. So now I do a lot for the people who can't afford racing, and plus I do bike racing and car racing. So இப்போ சோ சொன்னீங்க தூங்குறது, அதெல்லாம் எப்பலாம் பண்றீங்க நீங்க? தூங்குவேனா, நல்லா தூங்குவேனா. பட் எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு வந்து ஒர்க் இருந்துச்சுன்னா நான் தூங்க மாட்டேனா. till I accomplish my goal, I will not sleep.
சூப்பர் சூப்பர். ஸோ அந்த ஒரு டிசைர் பர்னிங் டிசைர் இருந்துகிட்டே இருக்கும், அதை அக்கம்ப்ளிஷ் Yes. பண்ணி முடிக்கிறது வரைக்கும் சொல்லுங்க. ஓகே மேம். ஸோ மேம் இப்போ பைக் ரேசிங் அண்ட் கார் ரேசிங் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இதுதான், 4 வீல் Yes. 2 வீலுக்கு. எப்படி ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட்? இல்லை ரெண்டுமே ஒரே இதுதானா, இல்லை எப்படி இல்ல இல்ல இது பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது பண்ண தெரியுமா இல்ல கம்பல்சரி, இல்ல இல்லைன்னா எப்படி? it is I should tell you that it's a given gift for me. You know, no one can do bike racing and car racing together. And you can do, but you have to be very good in both. But if you see bike racing, it's clutch and brake வந்து கையில இருக்கு. நம்ம எனக்கு வந்து பேக் பிரேக் இல்ல என்னோட பைக்ல. ரேசிங் பைக்ஸ்ல பேக் பிரேக் இருக்காது, பேக் பிரேக். ஸோ கையில இருக்கு. கார்ல பார்த்தனா பிரேக், கிளட்ச் அண்ட் ஆக்சிலரேட்டர் கார்ல இருக்கு, 3 இருக்கு. அப்புறம் கிளட்ச் கியர்ஸ் வந்து லெஃப்ட் கையில இருக்கு. ஸோ இட்ஸ் ஆப்போசிட், கம்ப்ளீட்லி ஆப்போசிட். வி ஹேவ் டு ஃபார் மீ ஐ லவ் டு ரேஸ் கார்ஸ் மோர் தென் பைக்ஸ். ஏன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அப்போ கார்னர்ல வந்து 2 வீல்ல போவேன்னா இட்ஸ் வெரி த்ரில்லிங் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். But both are very different. Both are very different. Our workouts are very different in bike racing and car racing. But to be and win in both is definitely a talent for sure. சூப்பர் சூப்பர். ஓகே மேம். ஸோ அலிஷா ஃபேன் பாய், உங்களோட ஃபேன் பாய் ஜாயின் பண்ணியிருக்காரு மேம். அவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. Yes, I think his name is Mani. Hi Mani. Yes, so Mani, thanks for joining. So only few people did both car and bike racing. It's a special gift what she and Tala Ajit got it. ஆமா கண்டிப்பா. அப்புறம் நிறைய பேர் வந்து தல அஜித் கூட நடிங்க அப்படின்ட்டு, பிகாஸ் நீங்க வந்து you both with both this superstars you maintain a very good rapport. So அதனால கண்டிப்பா சீக்கிரமே 2 பேர் கூடயே நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கணும். நாங்க we are waiting. Yes. I'm waiting. So ECRல உங்க கார் கலர் வேற லெவல். தனியா மேடமோட கார் மட்டும் தனியில தெரியும் இருக்கு, எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தாலும். ஸோ உங்க கார் கலர் வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஹவு இஸ் ஷீஸ் ரேசிங் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஷீஸ் ரேசிங் அப்படிதான். நான் வந்து ஷீத் is one of my racers. அப்படியா? ஸோ அவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட் அவங்க. ஸோ he races on the car on the road very fast. ஸோ நான் வந்து நிறைய அட்வைஸ், எனக்கு வந்து நிறைய பசங்க வந்து என்னோட டீம்ல இருக்கிறாங்க, நான் டீச் பண்ண போறேன். அவங்க வந்து சின்ன பசங்க, அவங்க வந்து கட்ஸ் வந்து சின்ன பசங்கள அவங்க வந்து ஃபாஸ்டா ஓட்டணும், ரோட்ல ஏதோ ஒரு கெத்தா காமிக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ டெய்லி வந்து ஒரு அம்மா போல நான் வந்து பேசணும், பண்ணாதப்பா, இது வந்து பண்ணாதப்பா, கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டு, ரேஸ் டாக்டவா, டிசிப்ளின் இருக்கணும். ஸோ நான் யூனோ இட்ஸ் லைக் தட். ஸோ பட் ஷீத் இஸ் அ குட் ரேசர். பட் நான் வந்து கைடிங் பண்ணும், நான் வந்து ஓட்டணும் ஒரு சைடு, நான் ரேஸ் ஓட்டுறேன் ஒரு சைடு, அப்போ நான் ஓடி வரணும் இன்னொரு சைடுல வந்து உட்காருங்கப்பா, டிசிப்ளினா இருக்கணும். இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேனேஜ் பாய்ஸ். சூப்பர். ஸோ இனிமேல் இந்த லைவ் பார்த்துட்டு மேமோட அகாடமியில ஜாயின் பண்றீங்கன்னா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க வந்து டிசிப்ளின், மேடம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கிட்டீங்கல்ல, அதனால சூப்பர் மேம், சூப்பர். ஸோ எப்படி மேம் நீங்க ஃபிட்னஸ் ஒரு ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் நீங்க ஃபிட்னஸ்ல இருக்கிறீங்க? ஃபிட்னஸ் எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? 1 hour மேக்ஸிமம். பட் இஃப் ஐ எம் கோயிங், எனக்கு வந்து ஓவரா வந்து சப்போஸ் ஐம் வெரி சேட், டிப்ரெஷனா இருக்கு எனக்கு, ஏன்னா நான் ஒரு ரேஸ் தோட்டிட்டு ஐ லாஸ்ட் 1 ரேஸ். நான் வந்து அட்லீஸ்ட் 2 hours 2.5 hours நான் ஜிம்ல இருப்பேன் நான். பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு வந்து தெரியல, மியூசிக் போட்டுட்டு நான் வந்து we have to get out like some way or the other if you're sad. So நான் வந்து I do that, but I think 1 hour I am very dedicated in my workout. சூப்பர் 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 சூப்பர். ஏன்னா அதான் ஃப்ரம் ஏன்னா மெனி மெம்பர்ஸ் இந்த லைவ்ல இருக்கவங்க பீன் ஃபாலோயிங் ஃபார் அ லாங் டைம். ஏன்னா அப்போ வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் தான், ஃப்ரம் சப்பி கேர்ள் டு சப்பி இது அடல்ட் டு அன் சூப்பர் ஃபிட் உமன் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, அது எக்ஸாக்ட்லி அது உங்களுக்கு கரெக்டாக புரியும். சூப்பர் மேம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ அட் தி ஜிம் அகைன். ஸோ உங்க ஜிம் பார்ட்னர் வந்து இருக்காங்க போல இருக்கு. ஜிம் வந்து எனக்கு வந்து 2 ஜிம் நான் போவேன். ஸோ ஐ டோன்ட் நோ which gym they're talking about. ஓ 2 ஜிம்முக்கு போறீங்களா? யா. எப்படி காலையில ஒரு ஜிம் சாயங்காலம் ஒரு ஜிம்னா? இல்ல எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு வந்து போர் வேற ஜிம்க்கு போவேனா, எனக்கு வந்து அக்கார்டிங் டு மை மைண்ட் நான் வந்து கொஞ்சம் வித்தியாச கேரக்டருங்க நான். ஸோ எனக்கு வந்து ஐ எம் a very different person.
சூப்பர் சூப்பர். ஸோ உங்களை வந்து பெங்களூருக்கு வர சொல்லி சொல்லியிருக்காங்க. பீயிங் உஸ்மான் அவர் பெங்களூருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பெங்களூருக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அங்கே அவங்க எல்லாருக்கும் நோ வி ஹேவ் க்ரூம் இவெண்ட், க்ரூம் டிராக் ரேசிங் இவெண்ட் இருக்கணும் மார்ச்ல. ஆனா கேன்சல் ஆயிடுச்சு ஏன்னா இது கொரோனா வைரஸ் திங். ஸோ ஐ திங்க் பெங்களூர் ரேஸ் இருக்கு. மேபி ஆஃப்டர் 2 months இட் வில் ஹேப்பன். ஸோ அப்போ நான் வந்து நீங்க வந்து மீட் பண்ணலாம். இதுல க்ரூம் ஒசூர்ல இருக்காது. ஸோ ஜீவிதா அவங்க சொல்லியிருக்காங்க கரெக்ட். அலிஷா மேம் யூ ஆர் ரேசிங் சூப்பர் ஸ்டார் மை ரோல் மாடல் அப்படின்ட்டு. உண்மையிலே சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்னா ரேசிங்ல நமக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் நீங்க வந்து நோ டவுட். ஸோ மேடம் இப்போ வந்து இந்த ரேசிங் பத்தி நீங்க காலேஜஸ்க்குலாம் நீங்க இப்போ போயிட்டு இருந்தீங்கல்ல, ஹிந்துஸ்தான் காலேஜ்க்குலாம் போனீங்களா? ஸோ எப்படி இப்போ காலேஜஸே உங்களை தேடி இந்த மாதிரி ரேசிங் இது கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்ரோச் பண்றாங்களா இல்ல எப்படி? ஸோ ஐம் ஒர்க்கிங் வித் ஹிந்துஸ்தான் காலேஜ். அது கூட நாங்க பண்றோம். மறந்துட்டேன். ஐயோ கம்ப்ளீட்டா மறந்து. ஏன்னா ஏத்து வந்து நான் லெக்சர் கொடுத்தேன்னா அட்லீஸ்ட் 200 பசங்க வந்து நான் வந்து பேசினேன் நான் நேத்து. So we actually go to Hindustan family is very close to me. Mr. Ashok Varghese and whole family வந்து நல்லா வந்து we mingle a lot. So அவங்க வந்து they have approached me because I'm in racing. So we have tied up with Hindustan College and we teach them about எப்படி வந்து ஒரு நார்மல் பைக் வந்து ரேஸ் பைக் வந்து மாத்தணும். அது எல்லாமே வந்து நாங்க வந்து we are teaching them. So என்னோட டீம் வந்து 3-4 people நம்ம டீம், என்னோட டீம்ல இருந்து we go there and we teach this college students. So it's a course. அது வந்து கோர்ஸ் மாதிரி. So when they get a certification, இந்துஸ்தான்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வரும். So they are eligible to go and work in a racing team அதுக்கு அப்புறமா. So we teach college students how to race and how to prepare a race car in a race bike. நீங்க அப்போ உங்களோட அகாடமில வந்து நீங்க ரேஸ் கார் ரேஸ் பைக் எப்படி தயாரிக்கணும்ன்றது நீங்க சொல்லுவீங்க. நார்மல் பைக் இருக்குன்னா அத கன்வர்ட் பண்றது எப்படின்னு கூட சொல்லி தரீங்க. இப்போ ஒரு கோர்ஸ் இருக்கு. சோ நாங்க வந்து டீச் பண்றோம் இந்துஸ்தான் காலேஜ் பசங்களுக்கு. ஓஹோ சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். உங்க அகாடமில நீங்க அத சொல்லி தரீங்க? எஸ். நான் வந்து டீச் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒண்ணுமே அவ்வளோ தெரியல எனக்கு என்ஜின் பத்தி. என்னோட என்ஜினியர்ஸ், மெக்கானிக்ஸ், அப்புறம் டாக்கிங் ஹவு டு டு அ பைக் எனக்கு தெரியும். ஆனா டீடைல் அபவுட் என்ஜின் என்னோட ஃபுல் மெக்கானிக்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர். ஸோ அலிஷா இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு பிரியா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அது ஆஃப்டர் கனெக்டிங் வித் ஹர் எனக்கும் அது தெரியுது. ஸோ கோர்ஸ் ஃபீ எவ்வளோ மேம் அதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மேமோட பேஜில் நீங்கள் கேளுங்க. ஓகேவா? மேம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ மேம் உங்களோட நெக்ஸ்ட் லக்ஸரி கார் என்ன அப்படின்ட்டு? இப்போ ஜீப் வச்சிருக்கீங்க, அடுத்தது என்ன கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? ஜி வேகன், மெர்சிடிஸ் பென்ஸ். சூப்பர். எப்ப வாங்கலாம்? எப்ப அதுக்கும் டிஃபரெண்டா ஏதோ ஒரு கலர் தான் சூஸ் பண்ணுவீங்க? சோ ஆக்சுவலா வந்து டு பி வெரி ஹானஸ்ட் அது கார் கலர் வந்து இதுதான் இருக்குங்க. இது கார் கலர். அதுக்கு நான் காப்பி அடிச்சேனா. அது கார் வந்து அட்லீஸ்ட் 1.5 கோடி இருக்கு. அது கார் இன்னும் வந்து அவ்வளவு காசு இல்ல எனக்கு வாங்கிட்டு. சோ சீக்கிரமே நீங்க வாங்கணும். அதுவும் டிஃபரெண்டான ஒரு கலர்ல இருக்கணும். எல்லாரும் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃபேனா இருக்கு. உங்களுக்கு நிறைய ஃபேன் விட உங்க கார் கலருக்கே தனியா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஆமா, நெக்ஸ்ட் கார் கலர் வந்து கோல்ட் ராப் எல்லாமே கோல்ட் கலர்ல இருக்கு. அப்படியே வந்து ஷைனிங்கா இருக்கு ரோட்ல. சோ ஒருத்தர் கேட்டிருக்காரு கார்ப்பரேட்டட் பைக்ஸ் எல்லாம் அலௌட் இல்லையா அக்கா ரேசிங்ல அப்படின்ட்டு. ஐயோ டெக்னிக்கலா வந்து இப்போதான் நான் சொன்னேன். டெக்னிக்கலா கேட்காதக்கா தம்பி. கார் கார்ப்பரேட்டட் தெரியலங்க எனக்கு வந்து அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். சரிங்களா? கார்ப்பரேட்டர் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் கார்ப்பரேட்டர். இல்ல நாங்க வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்ஸ் நாங்க ஓட்டுறோம். கார்ப்பரேட்டர் இன்னும் ஓட்டல. ஆனா டிராக் ரேஸ்ல வந்து இருக்கு நினைக்கிறேன். அது வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ்ல இருக்காது. தெரியுங்க எனக்கு. and what is the minimum cc requirement for entry level racing akka? 165 cc. 165 cc தான் மினிமம் ரேசிங் இது. ஹலோ அலிஷா, நைஸ் டு see you on live அப்படின்னு ஆக்டர் பாப் சையத் ஸோ சொல்லியிருக்காரு.
இன் சென்னை வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர் ஆர் யூ மேம் அப்படின்ட்டு. அவங்க ஈசிஆர்ல தானே மேம் நீங்க இருக்கீங்கிறது? ஆமா, நான் ஈசிஆர்ல ஸோ தங்குறேன். ஆமா, ஈசிஆர்ல தான் மேம் இருக்காங்க. அவங்க அகாடமிக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க அகாடமி டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களை உங்களை போலீஸ் பிடிக்கலையா கலர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி போலீஸ் வந்து நல்லா தெரியும் எனக்கு கார் கலரு. ஸோ எப்போ போனா ஹாய் 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 சொல்லுவேன்னா, கார் கலருக்கு வந்து பிடிக்கல. ஆனா they didn't catch me for car color. ஆனா வந்து they caught me for tint. நிறைய வாட்டி நான் வந்து அப்போ நான் ஓபன் பண்ணி நான் பேசணும், அப்போ தெரியும் அவங்க வந்து தெரியும். சரி ரேசர் அப்போ சொன்னேன், சார் எல்லா பசங்க வந்து ஃபாலோ பண்றாங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஆல்சோ. கரெக்ட். உங்ககிட்ட ரோட்ல வந்து ரேஸ்க்கு வர சொல்லி இது பண்றதெல்லாம் இப்போ ஆக்சுவலா வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அவங்க சொல்லுவாங்க, இப்போ எல்லாமே தெரியும், இது உங்க காரு, ஸோ எல்லாமே தெரியும். என்னோட கார் போனேன்னா இதுன்றா அலிஷா கார். சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போவேன், நான் சாமான் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க அவுட் சைட். மேம் ஒரு போட்டோ எடுக்கணும். எப்படிப்பா தெரியும் நான் இங்க வந்து மேம் உங்க கார் கலர் விஷயம் ஃபாலோ பண்ணோம் மேம். கார் கலர் தான் அப்ப எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிருக்குது. ஆமா, சூப்பர். சோ உங்க ஃபேவரட் பைக் அக்கா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஹோண்டா பைக்ஸ் தான் அவங்களோட ஃபேவரட் அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஓட்டுறது வந்து யமஹா பைக் தான் ஓட்டுவாங்க, அதுவும் சொல்லிட்டாங்க. ஸோ எஸ் மேம். ஸோ எஸ், இப்போ இந்த குவாரண்டைன் டேஸ்ல நீங்க எப்படி இந்த டைமை நீங்க எப்படி பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? புக்ஸ் so basically I study and எனக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. so I teach them how to do facials, எப்படி வந்து பண்ணுவோம் அது எல்லாமே டீச் பண்றேன்னா. இப்போதான் 2 பேர் வந்து வந்தாங்க. so I teach also about skin. அதுக்கப்புறமா I feed a lot of stray dogs. so you would have seen my profile. so நான் வந்து everyday 4 o'clock நான் வந்து நான் and my staff வந்து எல்லாமே போவாங்க ரோட்ல வந்து ஃபுல் பாலவாக்கம் இல்ல, அட்லீஸ்ட் 3-4 ஸ்ட்ரீட்ஸ் நாங்க வந்து பப்பீஸ்க்கு நான் வந்து எல்லாமே வந்து சாப்பாடு கொடுக்குறோம் நாங்க. so that is what we do. சூப்பர். ஸோ ப்ரோ ஜாயின் பண்ணுறதுக்கு அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணும் கேளுங்க அப்படின்னு. ப்ரோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் தான் கேட்கணும். அதெல்லாம் வந்து இங்கே ரிவீல் பண்ண வேணாம், அது அவங்க இன்ஸ்டாகிராமில் பார்ப்பாங்க. ஸோ வை டூ யூ ப்ரிஃபர் ஹோண்டா மோஸ்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் நீங்கள் ஹோண்டாவை இது பண்ணுறீங்க, ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நீங்க நிறைய क्वेश्चन கேக்குறீங்க. நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம்னு லதா, சும்மா வந்து நீங்க வந்து இங்க வந்து கலாய்க்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் மேம். நீங்க ஏன் ஹோண்டாவை ப்ரிஃபர் பண்றீங்க? ஹோண்டா ப்ரிஃபர் பண்றேன் because it's a very small bike. ஆனா சூப்பர் பைக் இல்ல, நார்மல் பைக் இல்ல, it's super bike. I like Honda, so that's why. சூப்பர் மேம். ராமசுவாமி ராஜா வந்து உங்களை பயங்கரமா ஃபாலோ பண்றாரு போல இருக்கு. எஸ், எஸ்டர்டே 1 கவ் கூட நீங்க ஃபீட் பண்ணதா அவர் சொல்றாரு. நீங்க டாக்ஸ் சொன்னீங்க, அவங்க வந்து கவுக்கு நீங்க ஃபீட் பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. One day I chased my BMW and showed, but you took towards right. Oyo ப்ரோ இதெல்லாம் தான் பண்ணாதீங்கன்னு அன்னைக்கே ஃபர்ஸ்ட் லைவ்ல மேம் சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க வந்து ரோட்ல வந்து ரேசிங்லாம் பண்ண கூடாது, ஓகேங்களா? லைவ்ல நான் சொல்லல, நீ என்னடா சொல்றதுன்னு கேட்க கூடாது. இது வந்து மேம் சொன்னாங்க. மேம் கிட்டே நீங்க கேளுங்க. ஸோ எஸ், ஸோ ரோட்ல வந்து நீங்க டிரைவிங்லாம் கொஞ்சம் சேஃபாவே பண்ணுங்க. ஹோண்டா இஸ் நெய்தர் ஸ்பான்சரிங் யூ அப்படின்ட்டு அலிஷா ஃபேன் பாய் மணி கேட்டிருக்காரு. ஹோண்டா இஸ் நெய்தர் ஸ்பான்சரிங் யூ, ஆனா நீங்க ஏன் ஹோண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க? I clearly told you I like Honda super bikes. That's super bikes. அதனாலதான். ஓகே, இன்ஸ்டாகிராம் அலிஷா அப்துல்லா ஐடி இஸ் நாட் ரிப்ளைங் அப்படினு சூரஜ் சொல்றாரு. Yeah, see, Instagram do not message on my ID, personal ID. Alisha Abdullah Racing Academy is there. So அங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து டெய்லி வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ சும்மா வந்து ஹாய் சொல்லுவாங்க. ஸோ அகாடமில வந்து மெசேஜ் பண்ணனா என்னோட மேனேஜர் நானும் வந்து பார்ப்பேன்னா. ஸோ ப்ளீஸ் மெசேஜ் ஆன் அகாடமி இன்ஸ்டாகிராம். அதேதான். ஸோ நிறைய பேர் மேமோட பர்சனல் ஐடியில போயிட்டு நீங்க வந்து கராத்தே குங்ஃபுலாம் பண்ணாதீங்க. நீங்க வந்து மேடமோட இதுல போயிட்டு கால் பண்ணுங்க. மேடம் டைம் ரிமைனிங்கா மேடம்? அதுக்குள்ள பாருங்களேன், டைம் ஓடுறதே தெரியல. அவ்வளோ நேரம் நம்ம நிறைய பேசியிருக்கோம்.